வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தமிழ் வகுப்புகள் நடத்தும் போது சில மாணவர்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் எல்லா மொழியிலையும் எழுத்து இருக்கு, சொல் இருக்கு, அந்தந்த மொழிக்குரிய இலக்கணம் இருக்கு, ஆனால் நீங்கள் தமிழ் மொழியை மட்டும்தான் உயர்த்தி பேசுறீங்க, அதில் தான் சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எல்லா மொழியிலும் எழுத்து இருக்குல்ல, ஒருவேளை நம்பர் கூட குறைய இருக்கலாம், அந்த இலக்கணத்தில் மாறுபாடுகள் இருக்கலாம், அந்த ஒலி குறிப்பில் மாற்றம் இருக்கலாம். நான் எல்லா மொழிக்கும் எழுத்து இருக்கிறது, சொல் இருக்கிறது, அந்த சொல்லுக்கான பொருள் இருக்கிறது, அப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழை மட்டும் உயர்த்தி பேசுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வி ஒரு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தில் 5 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய பதில் இல்லை. அது ஒரு நீளமான பதில். இருந்தாலும் ஒரு பதில் முதன்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம், தமிழர்கள் ஏன் தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம், தமிழர் அல்லாதவர்களும் ஏன் தமிழை வியந்து பார்க்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு காரணம், தமிழ் இலக்கியத்தினுடைய மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அது ஒரு இலக்கண நூல் தான் இல்லையா? எழுத்து எப்படி இருக்கணும், சொல்லு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறுத்திடல அந்த தொல்காப்பியம். எழுத்து எப்படி இருக்கணும், சொல்லு எப்படி இருக்கணும், அதுக்கான இலக்கணம்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பொருளதிகாரம்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த எழுத்தையும் சொல்லையும் பயன்படுத்துகிற மனுஷன் எப்படி வாழணும்னு இருக்கு. இது உலகத்துல வேற எந்த இலக்கியத்திலையும் கிடையாது. எழுத்தை சொல்லி கொடுத்து, இலக்கணங்களை சொல்லி கொடுத்து, அதற்கான எல்லா விதமான சொல் தொடர்களையும் சொல்லி கொடுத்து, இதை ரெண்டுத்தையும் பயன்படுத்துற நீ எப்படி வாழணும், அதுவும் எப்படி, நீ வீட்டுக்குள்ள எப்படி வாழணும், வெளியே எப்படி வாழணும், அக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், புற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், வீட்டில் இருக்கிற அன்பு, காதல், கடமைகள் எப்படி இருக்கும், புற வாழ்க்கையில் உன்னுடைய நட்பு, வீரம், புகழ் எப்படி இருக்குன்னு ஒரு முழு மனு குலத்திற்கு வாழ்வதற்கான ஒரு அகராதியாக தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படிலாம் அவன் நடந்துக்கணும், எந்த சூழலில் எப்படி நடந்துக்கணும், எது அவன்கிட்ட இருக்கணும், எது அவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தொல்காப்பியம் பொருளதிகாரம் சொல்லுகிறது. எனவே எழுத்தும் சொல்லும் மட்டும் சொல்லிக் கொடுப்பதல்ல, வாழ்க்கைக்கான பொருளையும் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி வாழ்ந்தாதான் அது அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதால் தான் இந்த மொழி வெறுமனை என்னை பேச வைக்கிற மொழி இல்லை, வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்லை, என்னுடைய லைஃப் ஸ்டைலை டிசைன் பண்ற ஒரு மொழி. இந்த தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய எல்லா அறநெறிகளையும் இன்றைக்கு எல்லோரும் வியந்து பார்ப்பதற்கு என்ன காரணம், ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு வேற எங்கேயும் போகவே தேவை. தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற நெறிப்படி வாழ்ந்தாலே அவன் சரியா வாழ்ந்துருவான். அப்படிங்கிறதுக்காக தான் தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம். இப்போ சொல்றேன், தமிழின் சிறப்புகளில் இது ஒரு காரணம். இதுபோல 1000 காரணங்கள் இருப்பதால் தான் வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரிமார்கள் எல்லாம் நற்செய்தி பரப்பதோடு கூட இந்த தமிழையும் படிச்சுட்டுச்சா, இதுல இவ்வளோ விஷயம், நல்ல விஷயம் இருக்கு, இதை இப்படி நம்ம நாட்டில இருந்து பொன்னையும் பொருளையும் மட்டும் அவன் கொண்டு போயிடல, தமிழ் இலக்கிய இருக்கிற நல்ல விஷயத்தையும் கொண்டு போயிடணும்னு தான் அதெல்லாம் மொழிபெயர்த்து அங்க கொண்டு போனான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு வாழ்விற்கான எல்லா இலக்கணங்களையும் இந்த மொழி வைத்திருக்கிறது என்பதால் தான் அவர்கள் அதை மொழிபெயர்த்து கொண்டு போனார்கள். அவர்கள் மொழிபெயர்த்த பிறகுதான் நமக்கு இது நமக்குள்ள இவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். எனவே இந்த மொழியின் சிறப்புகள் 1000 இருந்தாலும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் முதல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு சிறப்பு என்றால், இந்த மொழி பேச சொல்லிக் கொடுக்கிறது, எழுத சொல்லிக் கொடுக்கிறது, உச்சரிக்க சொல்லிக் கொடுக்கிறது, இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழனுக்கு வாழவும் சொல்லிக் கொடுக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.